முற்காலத்தில் கல்வி கற்பதற்காக ஒரு சிறுவன் தன் வீட்டை விட்டு நீண்ட பயணத்திற்கு தயாரானான். முன் அவனது தாயார் அவன் சட்டையின் உட்புறத்தில் 40 பொற்காசுகளை தைத்து வைத்தார். அத்தகைய சூழ்நிலை வந்தாலும் உண்மையையே பேச வேண்டும். ஆமம்மா. அந்த சிறுவன் வணிக குழுவினருடன் காடு வழியாக பயணம் தொடங்கினான். அச்சமயம் ஒரு கொள்ளை கூட்டம் அவர்களின் பாதையை தடுத்து நிறுத்தியது. வணிகர்களிடம் இருந்த அனைத்தையும் திருடர்கள் கொள்ளையடித்தனர். உன்னிடம் ஏதேனும் இருக்கிறதா? தயங்காமல், என்னிடத்தில் 40 பொற்காசுகள் இருக்கின்றன என்று சிறுவன் உண்மையை சொன்னான். அதிர்ச்சியடைந்த திருடர்கள் சோதித்த போது பொற்காசுகள் இருப்பது உறுதியானது. மறைக்க வாய்ப்பிருந்தும் ஏன் உண்மையை சொன்னாய்? உண்மையை சொன்னால் நல்லதென்று தோன்றியது. உண்மையா? என் தாய்க்கு அளித்த வாக்கை சில பொற்காசுகளுக்காக நான் உடைக்க மாட்டேன். சிறுவனின் நேர்மை திருடர்களின் வாழ்க்கையை மாற்றியது. உண்மை அனைவரையும் நல்வழிப்படுத்தியது. உண்மை எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாப்பதோடு தவறான பாதையில் உள்ளவர்களையும் நல்வழிக்கு அழைத்துச் செல்லும். இதனோட இன்னமும் இப்போன்ற நல்ல வீடியோக்களை காண MN Cuts யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.